நெல்லிக்காய் வச்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் இந்த நெல்லிக்காய் வச்சு நம்ம ஊறுகாய் பண்ணியாச்சுங்கம்மா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெல்லிக்காய் தொக்கு. நெல்லிக்காய் தொக்கு பண்ண போகிறோமா? நெல்லிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்? அதுக்கு நெல்லிக்காய் தான் இந்த மாதிரி. ஆமாம், இப்போ அந்த நெல்லிக்காயெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோமா? கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னம்மா? இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடுகு, ஓகே, கடுகு உளுந்தம் பருப்பு, உளுந்து பருப்பு கொஞ்சம் போடணும். இதுக்கு வந்து பெருங்காயத்தை வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கணும். சரிங்கம்மா. கல் உப்பு, எண்ணெய், ஓகே, பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையானது போட்டுக்கணும். அவ்வளோதான். இதை வந்து நல்லா மிக்சியில் இடிச்சுக்கணும். மிக்சியில் இடித்து குறப்பாக நல்லா இடித்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்புறம் பார்க்கணும். சரிங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி நெல்லிக்காய் வந்து நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு என்னம்மா செய்ய போகிறீங்க? இது இந்த இடிச்சுட்டு வந்த இதை நெல்லிக்காய் வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு 2 நாளைக்கு வெள்ளை துணி கட்டி வெயிலே வைக்கணும். சரிங்க. கைப்படாமல் எடுத்து வெயிலில் வச்சிடணும். வெயில் வச்ச பின்னாடி எடுத்து அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னாக்கா தேவையான இதை மாத்திரம் எடுத்துக்கலாம். மிச்சத்தை அப்படியே மூடி வச்சிடலாம். தேவையான அவ்வளோ ஊறுகாய் மாத்திரம் எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகாய் வந்து குருவை அரியணும். பொடிசாக அரிஞ்சுக்கணும். உப்பு அப்போதான் உப்பு சேர்க்கணும். மற்ற நாள் உப்பு சேர்க்கவே கூடாது. நம்ம எப்போ பச்சை மிளகா சேர்க்கணுமோ அப்போதான் உப்பு சேர்க்கணும். அது முன்னாடி சேர்க்கக்கூடாது. ஆமாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த மிளகாயும் போட்டு வதக்கிட்டு அப்போதான் உப்பு போடணும். பெருங்காயம் எல்லாம் சேர்த்து இந்த தொக்கை எடுத்து ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ எடுத்து அதில் சட்டியில் போட்டு அப்படியே நல்லா வதக்கி வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். அவ்வளோதான். சிம்பிளான விஷயம். ஆம்பளா தொக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, என்னன்னா இது 2 நாள் வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சு தான் அப்புறம் தான் செய்யணும். சரிங்கம்மா. இது வெயில் வச்சதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாம். சரிங்கம்மா. சரி, ஓகே, நன்றிம்மா. அம்மா, நெல்லிக்காய் நம்ம இடித்து வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டோம்மா. வெயிலில் வச்சு உப்பு போடாமல், உப்பு போடக்கூடாது. போட்டால் கருத்து போயிடும். அதனால் உப்பு போடாமல் அப்படியே மிக்சியில் போட்டு இடித்து இது வச்சுருக்கோம். 2 நாளாக வெயிலில் வச்சு எடுத்துருக்கோம். சரிங்க. இதை வந்து தொக்கு பண்ணணும். தொக்கு பண்ணி அடுப்பில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தாளிக்க போகிறோம். மிச்சம் இருக்கிறது அப்படியே இது கூட நம்ம உள்ளே வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஆனால் உப்பு போடக்கூடாது. இதில் நம்ம எப்போ செய்யணுமோ அப்போ தான் உப்பு போடணும். அப்போ தான் போடணும். தேவையானப்போ எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு செஞ்சிடணும். இதில் வந்து உப்பு போடாமல் தான் நம்ம இடித்து வெயிலில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். கலர் பாருங்களேன், வெள்ளை வெள்ளையர் நல்லா இருக்குது. உப்பு போட்டால் கருத்து போயிடும். அதுதான். உப்பு போடாமல் அப்படியே எடுத்து அப்படியே கை போடாமல் வச்சுருக்கணும். சரிங்க. கை போடாமல் வச்சு இப்போ நெல்லிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரிங்கம்மா. அதுக்கு தேவையான பொருளுங்க தாளிக்கிறதுக்கு தொக்குக்கு 2 பச்சை மிளகா வந்து கீரி வச்சுருக்கோம். பொடிச்சு அரிஞ்சு வச்சுருக்கோம். பெருங்காயத்தூள், ஓகே, உப்பு, ஓகேம்மா. இது மாத்திரம் தான் போதும். வேறு எதுவும் தேவை? எண்ணெய் வேணும். கடுகு உளுந்தம் பருப்பு தேவையான அளவுக்கு எண்ணெயும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கணும். ஆமாம். ஓகேம்மா, வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. சட்டி காஞ்சிருச்சுங்களா? இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலை எண்ணெய், உங்களுக்கு என்ன விருப்பமான எண்ணெயோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம்மா. ஆமாம். இது நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போடணுமா? ஆமாம், கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு கலப்பு இருக்கு இல்லைங்களா? ஆமாம், கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா போட்டோடனே நல்லா வெடிக்குது. அந்த அளவுக்கு எண்ணெய் காமிக்கணும். இப்போ அதிலே கொஞ்சம் பெருங்காயம் போடணுமா? ஆமாம். வெடிச்சதுக்கப்புறம் இப்போ பெருங்காயத்தூள். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இது கொஞ்சம் தேவையான அளவு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். நல்லா பொடிசாக வச்சுருக்கு. இதை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். நமக்கு கால் தேவையா அந்த அளவுக்கு. கடுகு வெடித்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெருங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நெல்லிக்காய் தொக்கு இல்லைங்களாம்மா? நெல்லிக்காய் தொக்கு.
இப்போ வந்து நம்ம இடிச்சு போட்டுற நெல்லிக்காய் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து போட்டால் போதும். எல்லாமே கிண்டி வச்சுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம தேவைப்படும் போது தேவையான போட்டுக்கலாம். இது வந்து 2 ஸ்பூன் போடுறேன். நம்ம இடிச்சு நெல்லிக்காயை 2 ஸ்பூன் உப்பு இல்லாமல் இடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த நெல்லிக்காயை 2 ஸ்பூன் தான் போடுறோம். இதுவே எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கணுமா? எண்ணெய் தான் உப்பு போடணும். உப்பு சேர்க்காம தான் இடிச்சு வச்சுருந்தோம். தேவையான அளவு இதில் போட்டு இல்லையா? ஆமாம்மா. இந்த இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு போட்டால் போதும். சரிங்கம்மா. பெருங்காயமும் இந்த பச்சை மிளகாய் தான் அதாவது நான் வாசம் கடலெண்ணெயோட வாசம் நல்லா இப்போ வந்து உப்பு போடலாம். நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹெல்த்தியானது. இடித்த நெல்லிக்காய் ஊற எல்லா சாப்பிட்டும் சாப்பிடலாம். அது சூப்பராக இருக்கும். அதோட வெள்ளை சாதத்தில், சூடான வெள்ளை சாதத்தில் இதை போட்டு ஒரு முட்டு நெய் விட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கே நல்லா இருக்குமா? சாப்பிட்டு தெரியல, சூப்பராக இருக்குது. வாசி கமகமாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சிம்பிள், ஆனால் ரொம்ப ஹெல்த்தி. அந்த நாள் ராஜாங்களே என்ன பண்ணியிருக்காங்க, நெல்லிக்காயில் இது நெல்லிக்கனின்னுவாங்க. காயே ரொம்ப இதுவானது. இது ஒரு ராஜா, அதியமான ராஜாவே வந்து ஔவையார் அம்மாவுக்கு நெல்லிக்கனியை தனக்கு எடுத்தது அவங்களுக்கு கொடுத்தாரு. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப நாள் வந்து உயிரோடு இருப்பாங்க. நீங்கள் வாழ்ந்தால் தமிழ் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதனால வச்சு நெல்லிக்காயை வச்சு அப்படி சொல்லுவாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையில எங்களுக்கு சொல்லியிருக்காங்க தெரியாம. வந்துருச்சு அவ்வளோதான். இப்போ நல்ல வாசம் வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து நம்ம ஒயிட் ரைஸோ இல்லை ஏதோ நமக்கு தேவையானது வந்து இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு துளி வச்சு சாப்பிட்டாலே ஒரு போதும். இதுவே இன்னைக்கு சிம்பிளானது தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தி. அதுதான் முக்கியமானது. அதுதான் ஹெல்த்தியானது. இது வந்து நாக்கில் வந்து நம்ம சுவை அருமகளில் இருக்க அந்த நம்ம ஒரு மாதிரி இந்த வளவழப்பு இந்த இதெல்லாம் வந்து இது எடுத்துரும். நெல்லிக்காயோட இது எடுத்துட்டு ஈஸியாக நமக்கு ஒரு சுவை அரும்புகளை வந்து தூண்டி விடும். சுவை அரும்புகளை தூண்டி விடும் நெல்லிக்காய். அதுதான் நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். வாங்க.